என் அண்ணமார்கள். அப்பேற்பட்ட உங்களால முடியாதது. என் மகன் 5 சிறு வயது அறியதோர் பருவம். அவன் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பால, சின்ன சிறு வயது சிறியதோர் பால. என் மகனால என்னன்னா முடியும், உங்களால முடியாது அண்ணா. 5 சிறு வயது அறியாத பாலகன். உண்மைதான். கொஞ்சம் சிறு வயது. அதனால இப்பேருகின்ற போர் வீரர்களான அடிமையாக அவன் என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறனா அம்மா? அண்ணா, ஐவப்பஞ்ச பாண்டவர்களும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமான இது உன் கையில தாமா இருக்கிறது. யாரும் நீட் போகாது. ஐவரும் வேணுமானா உன் கையில இருக்கிறது அண்ணா. என் அண்ணா மாதிரி நம்ம மறந்துக்கிட முடியுமா அண்ணா? இருந்தாலும் என் மகனை நான் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? கேளப்பா. அண்ணன் மாதிரி அண்ணா. அதாவது அண்ணன் மகன் அபிமன்யுவை அழைத்து வந்திருக்காங்க அண்ணா. இருந்தாலும் ஒரு விஷயம். என்னம்மா? என்னுடைய கணவர் காரணியமா கானகத்துக்கு வேட்டைக்கு போயிருக்கிறார். இன்னும் வரவில்லை. அதனால் ஒரு வார்த்தை, மகனாகி அள்ளிமுத்து எங்கே என்று கேட்டா அவரிடத்துல என்னன்னா சொல்வது? அம்மா, அண்ணன் மகனாக விளைஞர் எப்படி அபிமன்னனை அழைத்தாந்திருக்கிறோம். அப்படி ஒரு வேளை உன் மகனுக்கு ஆதாகிலும்னா நாங்க எல்லுந்தனின் தார பார்த்து, அதாவது அபிமன்னனை உன் கையில நாங்க ஒப்படைக்கின்றோம். மகன் வருவரை அண்ணன் மகனை மகனாகவே நீ பார்த்துக்கொள். அபிமன்னனை மகனாகவே பார்த்துக்கொள். எதுக்கு அள்ளிமுத்த கூப்பிடுமா? என்ன சொல்றாரு என்று கேட்க வேண்டும். ஆகட்டுமண்ணா. எங்களை அடையாளம் கூட தெரியாது. ஆமா. கண்ணே அள்ளிமுத்து. அம்மா கண்ணே அள்ளிமுத்து, என்ன வார்த்தை? உன்னுடைய மாமைமார் தேடி என் அரமனை தேடி வந்திருக்கிறார்கள். திருமணம் செஞ்ச நாள் முதலாக இருந்து அன்று நாள் இன்று முதல் வர வந்ததே இல்ல. இன்றுதான் அரமனையை தேடி வந்தார்கள். வாருங்களா, இந்த அரமனைக்கு முன்பதாக அழைத்துக் கொண்டு போனேன். ஒரு முகமாகப்பட்டது வாடி கிடந்தது. சரி, சிந்தனையோடு இருந்தாங்க. என்னன்னா உங்க முகம் இப்படி வாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டேன். ஆரவள்ளி இடத்துல நாங்க அகப்பட்டு விட்டோம். அதனால அவர் இடத்துல ஜெபிக்க எங்களால யாராலும் முடியவில்லை. சரி, அதனால் உன் மகனாகி அள்ளிமுத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் இருக்கிறது. உன் மகனை அழைத்து அனுப்பிவிடு என்று சொல்லியிருக்கிறார். சரி, அதனால அம்மா புறப்படுகிறேன். இல்லப்பா, இரு ஒரு நிமிஷம். ஏன்? என் அண்ணமாரு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அண்ணனிடத்துல நான் எப்படி அனுப்ப முடியாதுன்னு என் மகனை சொல்ல முடியும். அதனால் அவரிடத்துல நான் அனுப்புகின்றேன்னு சொல்றேன். இருந்தாலும் ஒரு விஷயம், நீ அவரிடத்துல போக வேண்டாம், சண்டைக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ஆரவள்ளி பெண்கள் சூதுக்காரர்கள். சரி, ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு உன்னை மடித்து விடுவார்கள். சரி, அதனால நீ ஒருபோதும் அவரிடத்துல செல்ல வேண்டாம். அம்மா, மாமமார் இடத்துல வர முடியாது என்று சொல்லிவிடுக்க. நான் உன் வார்த்தைக்கு மீறி மறுவார்த்தை எப்போதாவது பேசியிருப்பேனா? உண்மைதான், நீ சொல்லப்படியே செய்கின்றேன். அப்படியா? எங்க இருக்கிறார்கள்? அதையே அத்தனவே நினைத்து கொடுக்கிறார். அப்பா அள்ளிமுத்து, தாயோடு பிறந்த தாய்மாமங்கள் 5 ராஜாக்கள் என்று அன்னை சொல்லியிருக்கின்றார். இன்றுதான் உங்களுடைய முகத்தை பார்த்தேன். சரி, மிகுந்த ஆனந்தத்தை அடைந்திருக்கிறேன் மாமா. ஆனால் இப்படி முகவாட்டத்தோடு 5 ராஜாக்களும் வந்திருக்கின்றீர்கள். எண்ணற்ற யுத்தத்தில் பங்கு கலந்தவர்கள் தாங்கள். ஏன் இப்படி முகத்தோர்வாக இருக்கின்றீர்கள் மாமா? என்ன காரணம்? கண்ணே அள்ளிமுத்து, ஆமா, ஏராள நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம். சரி, அதாவது பலன் கொண்ட வீமஜேனன் உன் மாமன். சரி, ஆரவள்ளி பெண்கள் இடத்தில் அகைப்பட்டார். அவங்களுக்கு மந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், இந்திர ஜாலம், தந்திர ஜாலம், கூடு விட்டு கூடுவாய் வித்தை கத்தவர்கள். அதனால அவளை ஜெயம் பெறணும், இல்லைன்னா நாங்க கப்பம் கட்டணும். ஆனா நாடாளும் அரசர்கள் ஒரு பெண்ணிடத்தில் போய் தலைகுமிந்து நாங்க கப்பம் கட்டைகளால் இயலாது. ஜாதகம் பார்த்த நான் தான். சரி, யாருக்குமே அஸ்னாபரத்தில் பொருத்தமல்ல. அதாவது அள்ளிமுத்து பிறக்க வேண்டும், ஆரவள்ளி கோட்டை அழியணும்
அதாவது ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால திருமொழியாகிலும் பெருத்த மலையை குடையும் என்பது அதாவது பழமொழி ஆகிற்று. ஆமா, அதனால நீதான் சென்று அந்த ஆரவல்லி மாதர்கள் பந்தியத்தை ஜெயம் பெற்று எங்களை ஐவர்களையும் காப்பாற்றும் விதம் நீதான். சந்தேகம் என்னப்பா? ஆனால் இளைய மாமன் பீமசேனன் அதாவது அரவல்லி பெண்களிடத்திலே தோல்விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டீர். 16,000 கஜேந்திர பலம் கொண்ட அந்த பீமனே அந்த பெண்களிடத்தில் தோல்விட்டார். நானும் சின்னஞ்சிறிய பாலகன், அந்த பெண்களை என்னால் எப்படி மாமா வெல்ல முடியும்? அப்பா ஜாதகம் போய் போகாது. ஏனென்றால் ஒருவரை கொல்ல வேண்டுமானால் எதிர்த்து ஜெயம் பெற வேண்டுமானால் பொருத்தம் தான் முக்கியம். பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும் நாம் போரிட முடியும். அதனால் உனக்கும் ஆரவல்லிக்கும் தான் பொருத்தம் சரியாக இருக்கிறது. ஆமா மாமா, சகாதேவன் பார்க்கும் சாஸ்திரம் சரி உலகத்தில் எங்குமே போய் போகாது. அதனால சகாதேவன் சாஸ்திரத்தில் அல்லிமுத்து பிறக்க வேண்டும், ஆரவல்லி போட்டு அழிய வேண்டும் என்று ஜாதகத்தில் உள்ளதப்பா. உண்மைதான் மாமா. நான் ஆபத்து என்றால் என்ன செய்வது? கவலைப்பட வேண்டாம்பா. அதாவது இங்கிருந்து புறப்படக்கூடியது அதாவது நடந்தல்ல, நடக்கும் பிறவி இல்ல, மாகிய பிறவி, அந்தரமாக பறக்கும் பிறவியை கொண்டு வந்திருக்க. அதுமில்லாமல் போகின்ற வழியிலே பத்ரகாளியம்மனும் ஆலயம் இருக்கின்றது. அன்னையை தரிசித்து வரன் பெற்றால் அவளை ஜெயம்பெறுவதற்கு நிச்சயம் வரம் தருவாள் பேர குழந்தைக்காகவே. அப்படியா? ஆமா. ஆமா. ஆனால் நானும் தாய்க்கு உறவில்லை. நானும் அந்த அரவல்லி பெண்களிடத்தில் யுத்தத்திற்கு சென்று கிளம்பி விட்டால் என் தாய்க்கு யார் ஆதரவாக இருப்பார்கள்? அதாவது அண்ணன் மகனாகப்பட்ட அபிமன்யுவை ஆமா ஆகட்டும், யார வார்த்தை கொடுக்கின்றோம் மாமா? உங்கள் வார்த்தை பிரகாரமே என்னுடைய தாய் மாமன்களுக்கு ஒரு சங்கடம் என்றால் சங்கடம் தீர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் நீங்கள் சொல்லியபடி ஆரவல்லி கோட்டையை அழித்து வருகின்றேன். எனக்கு ஆசீர்வதியுங்கள். அதன் பத்தியா வருகிறேன். தன் தாய் மாமனுடைய ஆபத்தை காக்கிறார். உண்மைதான். போகவில்லை. மகனுக்கு மகனாக எங்க மகனாபட்ட அபிமன்யுவை தரவாத்து கொடுக்கின்றோம். அண்ணா, அதாவது இனிமேல் இது என் மகன். சரி, இதுக்கு மேல் அவர்தான் உன்மகன். அழிவுத்து வரும் வரை அதாவது அபிமன்னன் உன்மகன். சரி, நாங்க போயிட்டு வரோமா? நீ பத்திரமாக பாரு. கொஞ்சம் குறும்புக்கார பையன். ஆமா, ஜாக்கிரதையா பாத்துக்க. பத்திரமா பாத்துக்கிறேன். பக்கத்துல போட்டு மட்டும் பட்டுப்படாத. கோலா இருக்காரு. தாங்கள் புறப்படுங்கள். என் தாயிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் கிளம்புகின்றேன். ஆகட்டும்பா, புறப்படு. ஆனால் நீ சொல்லியபடி தாய் மாமன்கள் 5 ராஜாக்களும் பாண்டவர்களும் நம்மை தேடி வந்து விட்டார். வீடு தேடி வந்தவரை ஓடு தேடி கஞ்சி ஊத்த வேண்டும் என்று பழமொழி சொல்லி இருக்கிறார்கள். நாமளே உதவவில்லை என்றால் அவர்களுக்கு யார் ஆதரவா இருப்பார்கள்? நானும் அரவல்லி பெண்களிடத்திலே யுத்தத்திற்கு வர மறுத்து விட்டால் மாமன்மார்கள் அனைவற்று பிறகு ஏமாற்றத்தோடு திரும்பி விடுவார்கள். சரி, அதனால் என் வீரத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அது எல்லாம் விட மாமன் சகாதேவன் சாஸ்திரம் கிடைத்தால் ஒருபோதும் பொய்யாக போகாது, வீண் போகாது. அதனால் நான் புறப்படுகின்றேன். அப்படியா? ஆசீர்வதியுங்கள். அவற்று கண்ணே. சொல்லுங்க மகாராஜா, சேனாதிபதிகளே சொல்லுங்கள். இப்போது என் தாய் மாமன்கள் ஆரவல்லி கோட்டையை பெருக்கவன் நான் அள்ளிமுத்து என்று சொல்லிவிட்டார். இனிமே நாம இங்க இருக்க கூடாது. சரி, இனிமே இங்க இருக்க கூடாது. புறப்படுவோம் ஆரவல்லி கோட்டைக்கு. எங்கு? ஆரவல்லி அடுத்து. என்னோட நீத்தான் கோபமா இருப்பியா? ஆமா, அது முழங்கால மீசியா. அப்படியா? மூத்தவன் தான் முழங்கால் மீசியா. உனக்கு